மாமியோட சமையல் தான். அவள் வந்து வெள்ளிக்கிழமையில 12 மணிக்கு போல தான் சாப்பிட்றவா. அதில் கொஞ்சம் வேலைக்கே சமையல் அவளுக்கு தொடங்க போகிறான். இன்றைக்கி என்ன கறி வைக்க போகிறான்னு சொன்னால் கத்தரிக்காவும் கடலையும் போட்டு ஒரு குழம்பு, கோவா வெள்ளைக்கறி, வாழைப்பத்தி வேற என்ன வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு, அப்படியே மிளகா பொரியல், அப்படியே மட்டும் சாப்பிட்றாங்களுக்கு மீன் பொரியல். சரியா? இவ்வளவு சமையலும் எங்க மாமிதான் சமைக்க போறா. எங்க மாமிதான் சமைக்க போறா. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமையல் வீடியோ நாங்க சாப்பிட போறோம், சந்தோஷமா சாப்பிட போறோம். அதான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்னது வாழைப்பத்தி வரையா? வாழைப்பத்தி வர அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா இரவு நைட் வந்து கடலை ஊற போட்டது கடலையும் கத்தரிக்காய் போட்டு இன்றைக்கி ஒரு குழம்பு. இன்றைக்கு வளமையான சம்பர் சோறு தான் காய்ச்சது. இன்றைக்கி குத்தரிசி சோறு மரக்கறி தானே, அதால் குத்தரிசி சோறு. ரைட். என்னவா உலகத்துக்கு பஞ்சால் தான் இருக்கும். வெண்டிக்காய் குழம்பாகும். பொரிச்சு குழம்பு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெண்டிக்காய்க்கு தான் இங்கே பொரிக்க வச்சிருக்கு. அங்கே பொறி வருது, இங்கே பொரிச்சு வச்சிருக்கு. கத்திரிக்காய் வச்சிட்டீங்களா? கத்திரிக்காயும் கடலையும் போட்டு குழம்பு. இன்றைக்கு சமையல் வந்து கொஞ்சம் வேலைக்கு முடியுது சொன்னால் இன்றைக்கு விரதமா மாமி 12 மணிக்கு போய் தான் சாப்பிடுவா. அதால் முன்னுக்கே கொஞ்சம் வேலைக்கு நாங்களும் இன்றைக்கு விடிய சாப்பாடு இல்லைன்னா அதால் கொஞ்சம் வேலைக்கு சமைச்சா சாப்பிட்லாமுண்டு. இன்னைக்கு உனக்கு ஏன்னு சொன்னால் அவன் வேலை செஞ்சு வந்துருக்கா கோவா. ஏன்னா மச்சி ஏலாத்தோட ஏன்னா மச்சி வேலை செஞ்சு வந்துருக்கா. ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்கட்டா மச்சி கோவா. பாலும் பழமும் பால் மிஞ்சினது பழம் இருக்கு. சீனியை போட்டு பாலும் பழம். ஓ பாலும் பழம் கேட்காதீங்க, உங்களுக்கு இல்லை என்ன எனக்கு மட்டும் எனக்கு அப்படி தெரியலையே நீங்கள் செய்கிறத பார்த்தா. ரைட்டு. இங்கால பார்த்தீங்கன்னா குத்தரிசி சோறு ரெடி. அப்படியே இங்கால இது வெண்டிக்காய் பிரட்டல் பார்க்கவே ஆசையாக்குறக்கு. இது நாமே இது சொசஞ்சர் குழம்பு, சிக்கன் சொசஞ்சர். மற்றது வந்து இது கோவா வெள்ளைக்கறி. இங்கே கடலையும் கத்தரிக்காயும் போட்டு பிரட்டல். இது நாமி அடியில் இருக்கிறது வாழைப்பூச்சி சண்டல். இது பாலும் பழமும் எல்லாமே ரெடி ஆகிட்டு. இது மீன் பொரியல். ரைட். இப்போ இன்றைக்கு ஒரு புடி இல்லை. இப்போ நான் கேட்டுச்சு அது நண்டைக்கு சாப்பாடு நல்லா இருக்காங்க. அம்மா சமைக்கிறத விட உங்களுக்கு நல்லா இருக்காங்க. இந்த சமையலை விட கதைக்கிறதுக்கு தம்பியாருக்கு சொல்லிப்படுது. இந்த சமையலை விட இன்றைக்கு சாப்பாடு நல்லா இருக்காது கேட்டா. இன்றைக்கு நல்லா இருக்கு. எனக்கு கொஞ்சம் அம்மா சமைக்கிற முடியாது நிச்சயம் சிரிக்கிறான். ஏழு இங்கே வா. 19 வருஷம் சாப்பிட்டாரு தானே நீ கேட மாதிரி. இதை விட தண்ணி ஆகிட்டு கொடுக்கணும். அவைக்கு சொல்லாட்டி பத்தியப்படாதானே. சரி கொண்டா நீ அதுக்கே போடுறியா? மீன் கொஞ்சம் சாப்பிட. சரியா கொண்டு போ. நாங்கள் எடுத்துட்டாங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் உரைக்கு மட்டும் நினைக்கிறேன். கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு கையில் எடுக்கலாம். கொஞ்சமாக குழச்ச சோறு கொஞ்சம் தான். பாப்போம் சாரு உரை போடுறியா? சரி கொண்டு வா. இன்றைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. சரி வாங்க. சத்து தாத்து தள்ளிடுங்க எல்லாரும். சரி எல்லாரும் சாப்பிடுங்க. சியானம் சாப்பிடுங்க. பசி இல்லையா? ரைட். இன்றைக்கு என்ன குழந்தை டீ மசாஜி குழந்தை குட் பாய். அம்மோ சாப்பிடுங்கடி. சாப்பாடு எப்படி யஸ்மிதா இருக்குது? வாயில வைங்க. சூடு. என்னென்ன கறி போட்ட நீங்கள் செய்தா? சோறு, கத்திரிக்காய் கறி, கடலை கத்திரிக்காய் கறி, கோவா வெள்ளை கறி, வெண்டிக்காய் கறி. அவ்வளோதான். கோவா பொடி இல்லையா? கோவா போட்டேன்.
மீன் பொரியல். ரைட். நான் அப்போ இந்த ஒரு பெரிய ஆக்கள் தர மாட்டீங்களா? வாங்க. மீன் மீன் உங்களுக்கு வச்சிருக்கு. இந்த இருக்கு மீன். இதான் மீன். குளிச்சா மீனை போட்டு குளிச்சா என்ன போல? ம். வாங்கலன் வாங்கலன். எல்லாரும் வாங்க சாப்பிட. அம்மாஜி தெரியுதாங்க எனி டைம் நீங்க இந்த கோப்பையில தான் சாப்பிடுறீங்க. ஏன்னா இதை சாட்டி அப்பா சொன்ன மாதிரி 4 தடவை சாப்பிடலாம். அதுக்காண்டி தானா? அவ உரைப்பும் சாப்பிடாலும் அதே உரைக்கிறா சம்மந்தி வெள்ளக்கறியே. அதெல்லாம் அதுதான் கச்சி கண்டு உரைக்கிறாங்க. அவாக்கு உரைக்குதான். சாப்பிடுறது எப்படி இருக்கு சாப்பாடு? எப்படி நீங்க ஆனா நீங்க எல்லாம் மாமி வந்தல இருந்து மாமி தான் சமையல் சொன்னவா ஒரே மாமி தான் சமையல். காரியமா அதையும் சொன்னவா. என்னண்டு சம்மந்தி வந்தவரையே தனக்கு உதவியாக உதவிதான். அவாதான் எல்லா டைம் சமைச்சு கொடுக்க நான் பாக்குற டைம் எல்லாம். ஒரு பிரச்சனை உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல இல்ல மாமி சொன்னுவா என்னைய சமைக்க விட்டுட்டாங்க. அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா அக்கா இதெல்லாம் புசினிக்க வச்சு சொல்லிட்டா சம்மந்தி வந்து ஆனா அவாக்கு எல்லாம் செய்து விட்டா கடற்கரை செய்து விட்டுருவா. சரியாதான் என்னதான் செய்யணும் கூட மாமி சமைக்கிறபடியா மனுஷன் வாய் திறக்கல. இதே கட்டத்துல நான் சமைச்சு கொடுத்துட்டா ஒரு குறை சொல்லாம இல்ல இல்ல அது மாமிக்கும் கூட தான் சொல்றது. என்ன மாமி ஆனா என்ன அம்மா அரு மாமி கணக்கு எடுக்கிறேன் மாமி என்ன கஜமா மாமிக்கும் குறை தான் சொல்றது. மகன் மாமி என்ன கணக்குல எடுக்கிறேன் மாமி. சரி சொல்லிட்டு போட்டு ஒரு உடுப்பு துவச்சு தர மாட்டேன். நான் தான் துவைக்க போறேன். நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. நீ கேட்காத கூட உங்க மனுஷன் கதைக்கு நான் துவைக்கவே மாட்டேன். மனுஷன்ட காய்க்கா நானும் மாமி இப்ப துவைக்க தான் போறேன். நீங்க வர தேவையில்ல. நான் அப்படி பார்த்து கொண்டு இருப்பேன். ரைட் பாருங்க இப்ப பார்த்து கொண்டு இருக்க மாதிரி பாருங்க. டிவியில போட்டு விடுறேன். துவைக்காதீங்க காய போடுங்க. துவைக்காதீங்க காய போடு. துவைச்சு தரல காய போடுங்க. அதுவும் செய்யக்கூடாது. சரி சித்தி நீங்க சாப்பிட்டீங்க தானே? மாமியில சாப்பாடு எப்படி இருக்கு? சமையல் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு சமைச்சா. ரைட். இன்றைக்கு எங்கிற மச்சிட பர்த்டேன்றக்காண்டி கேட்கலாம். பரவாயில்ல என்னப்பா இங்கே என்ன நோடி கேட்கலாம். தூக்குங்க அப்பா தூக்குங்க. Oh my god. Happy birthday. Oh my god. அத்தை நடிக்கலப்பா? அத்தை நடிக்கல? அத்தை நடிக்கலையா? ரைட். அடுத்த முறை அத்தை நடிப்போம். ரைட் ஓகே. என்னன்னு சொன்னால் இன்னைக்கு தானிஷியாவுக்கு 21வது பர்த்டே என்னபடியா நாங்கள் வளமையாகவே நம்பர்ஸ் குத்துறல ஹீ பர்த்டேனாப்பா. நாங்கள் திறப்பு நடந்து கொடுப்போம். திறப்பா நாங்கள் நம்பர்ஸ் குத்துறோம். என்னப்பா குத்துவோம் அங்கே பாருங்க. ரைட். எல்லாரும் ஹீ பர்த்டே தான் பெருசா கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க 17வது வயசு பர்த்டே தான் பெருசா கொண்டாங்க. என்ன மச்சி வாங்கல மச்சி. ஆஹா ரைட் ஓகே. 21 ஓ ரைட் ஓகே. கொஞ்சம் அரை குத்துவா. சரியப்பா சரியப்பா. சரியா? ம் 21 இது தேவையில்லை நினைக்கிறேன். அன்றைக்கு காட்டு வாங்கினீங்க காசா? காசு வருமா? காட்டில் சேசன் ரோசா பூ அன்றைக்கு பூ ரோசா பூ வரவே இல்லை. இந்த முறை காசு காசு வருமா? காய்ச்சி அது ரித்திக் தான் உடைப்பான். சரி நீங்கள் உடைங்க. ரைட் ஓகே. 11:30 ஆச்சு. நாங்கள் இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரைட் ஓகே. எல்லாம் ரெடியா? அஸ்மியா கத்தி வாங்கியாச்சு. இது வாங்கியாச்சு. இது வாங்கியாச்சு. ஓ அதில் பணம் நிறைய வரும். அதான் வேண்டி வச்சிருக்கோம். இதில் சாமான் மாமியா அதுக்கு மேலே கேட்கல வச்சுட்டு கேக்க பாப்பா கேக்கப்பா ப்ளீஸ் அப்பா. இந்த முறையாவது கேக் சாப்பிடணும்ப்பா. ரைட் ஓகே. இப்போ வெட்டுறது மட்டும் தான் பாக்கி ஒரு நெருப்பட்டியில் எடுத்தா சரி. ரைட் ஓகே. வெயிட் பண்ணுங்க தரேன். ஆறு மூஞ்சில அடிக்க தெரியுமா உங்களுக்கு? ஐயா இங்க பாருங்க அம்மா இருக்க பாருங்க. அம்மா பாருங்களேன். இது அத்தைக்கு தான் அடிக்கணும். அத்தைக்குல பர்த்டே கேக் வெட்டைக்கு அடிங்க.
பெயிண்ட் மாதிரி அப்போ எப்படி வரும் எல்லாரும் வலிக்கிறேன் எங்கண்ணா மாமியை பார்த்தீங்களா சட்டார் உடுப்ப மாதிரிட்டா அப்படி நிற்கிறான்னு பார்த்தீங்களா என்னைய சொன்னீங்க வலிக்கிறேன் மாமியை பாருங்க அப்படி வலிக்கிட்டு நிற்கிறாண்டே உங்களோட மகளோட 21வது பர்த்டே பற்றி என்ன நினைக்கிறீங்க மாமி கவலை தான் என்ன செய்யறது பெருசா செய்யலையாண்டா ஏன் எல்லாருமே 21வது வயசு பர்த்டே தான் பெருசா செய்வாங்க நீங்க 17 வயசு செய்யறது 17 வயசு பர்த்டே பெருசா செய்வீங்க சந்தர்ப்பங்கள் என்ன 17வது வயசு பிறந்தநாள் செய்ய கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருந்தா இப்ப இல்ல அதான் அந்த பிள்ளை கவலைப்படாது அப்படி எனக்கு அம்மா செய்தாதானே அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி இருக்கிற டைம் செய்திருவாங்க ரைட் ஓகே உண்மைதான் இந்த வருஷம் உங்களுக்கு செய்து இருக்கு வார வருஷம் எனக்கு வேண்டி தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்படக்கூடாது நீங்க கவலைப்படுவீங்களோ இல்லதானே அப்படித்தான் வாழ்க்கை என்ன அப்படித்தான் வீடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும் காண்டித்தான் போகணும் எப்படி ஒரு கதை காய்ச்சதுக்கு எப்படி மாவி கதைக்கிறான்னு பாத்தீங்களாவா என்ன லைஃப்ல மோடு மட்டும் தான் இருக்கும் பள்ளம் வரக்கூடாது பள்ளம் வந்தாப்பா அதுக்கு மண்ணை போட்டு நிரப்பிடணும்ப்பா சரியா விளங்குதா பள்ளத்துக்கு இப்ப விழக்கூடாது ஏன்னா மாமி சிவதான் பேட்டைக்கால் வலிக்கிட்டாவ என்ன பற்றி உங்களோட 21வது பர்த்டே நாங்கள் அட்வான்ஸ் பர்த்டே நான் முதல் விஷ் ஹாப்பி பர்த்டே ரைட் கேக் வெட்டுவோமா நாங்கள் ரைட் வடிவா வந்துட்டீங்க 21 வயசு வரைக்கும் வடிவா வந்துடுவாங்க போல என்ன பாட்டு இருக்கல என்ன பாட்டு 18 அழகு எந்த பொண்ணும் 20 ரெட்டை அழகு பரவாயில்ல ரெட்டை அழகு இது 3 அழகு ஓ தனுசியா சரியாக்கா அம்மா என்ன ரெடி நீங்க ரெடியா வலிக்கிட்டாங்க பாத்தீங்களா எல்லாரும் ஹாப்பி பர்த்டே டியர் இப்ப பெரியப்பா வந்தா தர போறே 2 பேருக்கும் கொடுத்துட்டாங்க கிஃப்ட் அத்தா அதுல போட்டு காட்டுங்க அதுல வச்சு காட்டுங்க அத்தா நீங்க கொஞ்சம் பின்னே போங்க அத்தா உங்களுக்கு தெரியல ரைட் வாங்க பாருங்க சட்டு அவங்க வாங்க சட்டு எந்த கடையில் இருக்கீங்க SSA ட்ரெண்ட் SSA அதான் நான் 5-6 தரம் கேட்டாங்க என்ன மாமி பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா சரி அஸ்மி பணத்தை உடைக்கட்டும் ஓ காசு வராட்டிக்கு மண்டையில் குட்டுவோன்னு சொன்னான் அப்படி உடைக்கக்கூடாது அப்பா அப்படி உடைக்கக்கூடாது அதுதான் பெரிய பற கதையெல்லாம் நம்பிட்டே இருக்கிறது என்ன அண்ணா அப்படியா மதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ரைட் ஓகே இந்தாங்க மச்சி வேற மச்சி ரைட் ரைட் மச்சி எல்லாத்தையும் ஸ்பீட் தானே தள்ளி வச்சு உடைக்கணும் தள்ளி வச்சு உடைக்கணும் கேக்கு படக்கூடாது அதுக்கு இஞ்சால ஒலிம்பி அடிக்கணும்ப்பா என்ன செய்றீங்க சஜி ஃபேனுக்குள்ள எல்லாம் அடிச்சு கொண்டு இருக்கிறீங்க சஜி இது காசு அஸ்மிமா மண்டை கிடையாது இதுதான் அஸ்மிடா காசா இங்க பாருங்க மச்சி உங்களுக்கான டாலர்ல போட்டுருக்கோம் தாங்க இது பெருசாப்பா கன்சி அக்கௌண்ட் கொஞ்சம் பெருசா எங்களை சதிக்கு அடிக்க தெரியும் பாருங்களேங்க
ஆ கேக்ல படவே இல்லை ஒன்று கூட இல்ல படையில படவே இல்ல படவே இல்ல நீங்க அடிங்க அது படவே இல்ல வெட்டையில அது மாமி அதை எரிஞ்சு முடியாட்டும் அத மூட்டுற கடையில நூந்துரும் முடிஞ்சு எந்த விஷயம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா வச்சிருக்காங்களா உங்க வாழ்க்கையை இப்படிதான் பிரகாசம் அறியும் நிக்காம அறியும் கட் பண்ணு இந்தியால சஜி அப்படி நீர் தளசியா பிரகாசம் வர அறியுது எவ்வளவு நேரம் எரியுது சா அதுல வர என்ன இவ்வளவு இவ்வளவு எரியவே இல்ல அஸ்மி இது காசு அஸ்மி அது பேப்பர் அஸ்மி இத கொண்டே நாளைக்கு பேங்க்ல கொடுத்து காசு வாங்க சரியா எவ்வளவு நேரம் எரியுதுன்னு எரியுது அவன்ட்டு வந்துட்டு 3 நிமிஷம் எடுங்க எடுத்துட்டு வெட்டுங்க கேக்க இப்ப 22 கொடுத்து ரித்திகா ஏஞ்சல வாங்க ஐயா இங்க வாங்க ஐயா இங்க பாருங்க அண்ணிய பாருங்க இது தராது புறாங்க ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டியர் மச்சியா ஹேப்பி பர்த்டே டு யூ கிளாப் பண்ணுங்க குட் ரைட் ஓகே தானே வெடி சாப்பிடலாம் சாப்பிட்டு வாங்குறா கேக்க அம்மா வாங்க வாங்க ஓடியும் 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 சக்கன்னு போயிடுவாங்க இங்க பாருங்க சு அச்சா இல்லடா சார் ஐசிங் கேட்க மாட்டேன் ஐயோ ராமசாமி அப்பாட அதுதான் பிடிச்சது அதான் நான் நினைச்சேன் என்னம்மா தீர்த்தங்களே ரைட் அது நிறைய சாப்பிடல அது சுவர் வந்துடும் ஏன்னா வச்சு அப்படி தானே நல்லா கேட்குறா தீர்த்த மாட்டேன் இது நல்லா கேக்குதா அப்பா தீத்தா விட மாட்டேன் சரி விடுங்க நான் உங்களுக்கு தீர்த்துறேன் இதை உங்களுக்கு நீங்களே சாப்பிடுங்க போட்டோ அங்க பாருங்க அங்க பாருங்க கிருமாங்க பாருங்க போட்டோ அச்சோ அதுதான் அதுக்காக கேக் கேக் கஜிப்பழமா கஜிப்பழம் சரி கூடாது போங்க அப்ப தூக்குங்க பாருங்க இங்க வாங்கய்யா ஐயா இங்க வாங்கய்யா நீ சாப்பிடு
கண்ணை மூடினா நான் ஒன்றும் செய்யலாது. சரியா நீ இப்படி நான் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க. கிஃப்ட் ஒன்றும் இல்லையா? ரைட் எந்த பைக்னு பாருங்க. பைக்கை கேட்க கூடாது, கொடுத்துட்டு கேட்க கூடாது. பைக் எல்லாம் கேட்கற விட்டுட்டு இந்த காலை மட்டும் இருக்க நீ எடுத்து காட்டு. அதே நான் சொன்னப்ப இந்த இவங்க ஸ்ப்ரே அடிச்சு அங்கே ஃபேன்ல இருக்கிறதே என்ன புள்ள இல்லை, ஆற்று தலையில் விழுதோ தெரியல அங்கே. ஓமடி ஓமடி. சரிங்க, ஒரு டீ ஒன்று ஊற்றுனீங்கடா குடிச்சிட்டு பேப்பர் காசு தான் வரும்னா அப்படி சொன்னீங்களா? காசு வரும்னு சொன்னீங்களா? அந்த பேப்பர் காசு அப்படின்னு சொன்னேன். நீங்க பேப்பர் காசுன்னு சொன்னீங்களா காசுன்னு சொன்னீங்களா? அப்படி அந்த காசு இல்ல, நான் சொல்லணும் சொன்னேன். வாத்துல இருக்கிறேன் முதல் பயம் புறா கொஞ்சம் பழக. ரித்திக் யார்? ரித்திக் யாரு? விளையாட்டு சாமான் தான் தெரியுது அவருக்கு, அவரை தெரியல. யாரு இது? தன்சியத்தோட பர்த்டே வடிவ கொண்டாடியாச்சு. எத்தனாவது பர்த்டே? 21 பர்த்டே. நீங்க என்ன கிஃப்ட் கொடுத்தீங்க? கிஃப்ட் அம்மா சத்தம் வாங்கி கொடுத்தா. அப்படியா? ரைட். இதோட வீடியோ முடிச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பீக்கர் பண்ணுங்க. வீடியோ சந்திக்கிறேன். பீக்கர் பாய்.